Watch full episodes. Subscribe now. எங்க இருக்கீங்க? ராஜு, நீ இப்படி கத்திக்கிட்டே வந்ததுனால விளையாட்டையே கெடுத்துட்ட. ராஜு, ஏன் இவ்வளவு பதட்டப்படுற? நீ எதை பத்தி சொல்ல வரங்கிறது எனக்கு சுத்தமா புரியல. இவ என்ன சொல்றனா ஃபுட்பாலுக்கான தேதி ரொம்ப நெருங்கி வந்துருச்சுன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா எங்களோட டீம் தான் உங்க ஊர் டீமை தோக்கடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றான். அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நடக்க போற ஃபுட்பால் மேட்ச்ல பெஹல்வான்பூர் தான் ஜெயிக்க போகுதுன்னு அவன் சொல்றான். உங்களுக்குலாம் எவ்வளவு திமிரு இருந்தா எங்க டோலக்பூருக்கே வந்து எங்களையே கிண்டல் பண்ணுவீங்க. காளியா, இப்பயே இவங்களோட கதையை முடிக்கணும். வேண்டாம், சண்டை போட்டுக்காதீங்க. நம்மள யார் ஜெயிக்க போறங்கறத போட்டி மைதானத்துல வந்து பாத்துக்கலாம். உங்களால எங்களை எதுவும் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட ஃபுட்பால் டீமே இல்லையே. இது நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் தான் பீம். ஆமா, இது ஒன்னும் சாதாரண விஷயமா தெரியல. நாம இத பத்தி மகாராஜா கிட்ட போய் பேசலாம் வாங்க. உண்மையான விஷயம் என்னன்னா, இது நம்ம டோலக்பூருடைய மான பிரச்சனையா இருக்கு. போன தடவை நம்ம டீம் ரொம்ப மோசமா தோத்து இருக்கு. அதனால நம்ம ஃபுட்பால் டீம்ல சேரவே எல்லாரும் தயக்கத்தை காட்டுறாங்க. அதனால என்ன மகாராஜா, நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு புது டீமை உருவாக்குவோம். நானும் உங்களோட டீம் தான் பீம். ஆனா இந்த பெஹல்வான்பூரத்துல இருக்கிறவங்க எல்லாம் சாதாரணமானவங்க இல்ல, பலசாலி. அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் எப்படி விளையாடுறதுன்னு தெரியாம நாம எப்படி இதுல விளையாடுறது? எனக்கு ஒரு ஃபுட்பால் கோச்சரா நல்லா தெரியும். அவர் ஒரு அருமையான பிளேயர். ஒரு தடவை அவர் டோலக்பூர்ல ஃபுட்பால் மேட்சை ஜெயிச்சு கொடுத்திருக்காரு. ஆனா என்ன மகாராஜா, அவர் சன்னியாசம் வாங்கிக்கிட்டு தூரத்துல ஒரு மலை மேல போய் உட்கார்ந்துட்டாரு. அதனால அவரை கூட்டிட்டு வர்றது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். எல்லாரும் இப்பயே போய் அவரை சந்திச்சு இத பத்தி பேசுறோம். அதுக்கப்புறம் டோலக்பூர் தான் நிச்சயமா அந்த ஃபுட்பால் மேட்ச்ல ஜெயிக்க போறோம். யாரும் தடுக்க முடியாது. நம்ம கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் தான் ஆகணும். டோலக்பூரோட வெற்றிக்காக நிச்சயமா போயே ஆகணும். வாங்க. என்ன பீம், இவரை பார்த்தா சுத்தமா எனக்கு ஃபுட்பால் கோச் மாதிரியே தெரியல. எங்களை மாதிரி பசங்களா எதுக்கு இங்க வரீங்க? போங்க, என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடுங்க, போயிடுங்க. எல்லாரும் டோலக்பூரத்துல இருந்து உங்களை பார்க்க தான் இங்க வந்திருக்கோம். உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. நாங்க எல்லாரும் உங்ககிட்ட ஃபுட்பால் கத்துக்கலாம் தான் இங்க வந்திருக்கோம். நான் என்ன நிம்மதியா இருக்க விடுங்கன்னு சொன்னேன்ல, முதல்ல இங்க இருந்து போங்க. ஆனா நீங்க மட்டும் எங்களுக்கு ஃபுட்பால் சொல்லி தரலனா எப்பவும் போல பெஹல்வான்பூர் கிட்ட டோலக்பூர் இந்த தடவையும் தோத்து போய்டும். என்னது? யார் அந்த மாதிரி சொன்னாங்க? டோலக்பூரை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு கோச் உங்களை மாதிரி பசங்களுக்கு சொல்லி தரும் போது உங்களை யாரும் ஜெயிக்கவே முடியாது. எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம். ஃபுட்பால் விளையாடும் போது உடம்புல மட்டும் பலம் இருந்தா பத்தாது, மனசுலயும் இருக்கணும். அதுதான் முக்கியம். ஒவ்வொருத்தரும் இந்த பாலை வந்து அடிக்க முயற்சி பண்ணுங்க. கோலை நோக்கி போடுங்க. ஏய், நீ அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்க? பால் இன்னும் இந்த இடத்துல தான் இருக்கு. இல்ல இல்ல, இதெல்லாம் பத்தாது.
நீங்க இன்னும் நல்லா பயிற்சி எடுக்கணும். நீங்க கண்டிப்பா நல்லா விளையாடுவீங்க. ரொம்ப அருமையா ஆடின. இப்படிதான் விளையாடணும். பீம், நீ பெரிய பலசாலி தான். ஆனா ஃபுட்பால பலத்தோட அடிச்சா மட்டும் பத்தாது. அதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நீ ஒரு கண்ட்ரோல கத்துக்கணும். ஆனா இது முட்டைகளாச்சே. உனக்கு மட்டும் ஸ்பெஷல் ட்ரைனிங். சரி, இந்த முட்டையை உதைக்க ஆரம்பி. உங்களுக்கான ட்ரைனிங் முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு இந்த ஸ்டேடியம் டோலக்பூர் மக்களாலையும் பயில்வான்பூர் மக்களாலையும் ரொம்ப வழியுது. இன்னைக்கு யார் ஜெயிக்கிறாங்கன்னு பார்க்கலாம். இந்த பழைய டீமா இல்ல டோலக்பூருடைய புதிய டீமா? நாம ட்ரைனிங்ல கத்துக்கிட்டதை மறக்க கூடாது. ஜெயிக்கணும். நாங்க உங்களை ஜெயிச்சுட்டு தான் போவோம். உன்னால கோல் போட முடியும்னு நினைக்கிறியா? சீக்கிரமே மேட்ச் முடிய போகுது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் பாக்கி இருக்கு. யார் முதல் கோலை போட போறாங்கன்னு பார்க்கலாம். பசங்களா, உங்களுடைய தைரியத்தை விட்டுறாதீங்க. நல்லா விளையாடுங்க. கோல்! கோல்! அருமையா கோல் போடப்பட்டது. மேட்சுடைய ரிசல்ட் டிரா. இப்ப வின்னரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக ரெண்டு டீமுக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படும். யார் கோல் போடுறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க. இப்ப என்ன பண்ண போற? உன்னோட கோல் கீப்பர் மண்டியில் அடிபட்டு மயங்கி விழுந்துட்டான். இப்ப எங்க கிட்ட இருக்கிற எக்ஸ்ட்ரா கோல் கீப்பரை நிறுத்த போறோம். அது ஜகு தான்.
பிரமாதம் டோலக்பூர் டீம் வென்று விட்டது. Wait a minute. Where can I find all these awesome episodes? Just click on the search bar, tap the little mic symbol, and say loud and clear, Chota Beam full episodes, and boom, a world full of your favorite episodes appears. Don't forget to like,